இன்னைக்கு நம்ம என்ன கேரளா ஸ்பெஷல் ரெசிபி குக் பண்ண போறோம்? நேந்திரம் பழம்பொரி. நேந்திரம் பழம்பொரி ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நேந்திரம் பழம்பொரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு இது எப்படி இருக்கும், இது அந்த ஊரில் எவ்வளோ ஸ்பெஷல், அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கலாம். மேம் என்னென்ன தேவை சொல்லலாம்? தேங்காய் எண்ணெய், சர்க்கரை, மைதா மாவு, நேந்திரப்பழம், மஞ்சத்தூள், ஜீரகம், சால்ட்டு. ஸோ இப்போ நம்ம தேவையான பொருட்கள் சொல்லிட்டோம் மேம். எப்படி குக் பண்ண போகிறோம், முதல்ல என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பழம் கட் பண்ணணும். ஓகே, மாவு கரைக்கணும். பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பழத்தை கட் பண்ணிடுவோமா? ஓகே. அண்ட் இதுக்கு வந்து நமக்கு எப்படி மேம் கொஞ்சம் காய்வாட்டா இருந்த மாதிரி, இப்போ நம்ம மாம்பழம் வந்து எடுக்கும்போது மாம்பழ ரெசிபிஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நல்லா பழமாக தேவை. பழமாக. ஓ, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணுற வேலையை பார்த்துலாமா மேம்? நல்லா பழமா இருக்கிற நேந்திரங்காய் தான் நம்ம எடுத்துக்கிறோம். மேம் இந்த அளவுக்கு பழமா இருக்கிறதுல தான் இந்த ரெசிபி பண்ண முடியும். டேஸ்டாக இருக்கும். காயாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. கொஞ்சம் பழமாக இருக்கணும். பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஓஹோ. சில பழம் ஸ்வீட்டு கம்மியாக இருக்கும், அதான் கொஞ்சம் சக்கரை போடும். ஓஹோ. இது இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணுமா மேம்? ஆமாம். ஆஹா, இப்படி கட் பண்ணலாம். இது முழுசாக அப்படியே கூட போடலாம். ஓஹோ. ஓகே, இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும்னு சொல்லி மேம் அதை அழகாக கட் பண்ணியும் வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேலையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நேந்திரம் பழத்தை நமக்கு எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ முதல் வேலை இது முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மாவு கரைக்கலாம். கரெக்ட் இல்லைம்மா? ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மைதா மாவு இல்லைம்மா? சரி, இப்போ மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 1 கப் மைதா. இப்போ நம்ம எவ்வளோ சுகர் போட போகிறோங்கிறத பார்க்கலாம். போது, ஒரு 4 ஸ்பூன். ஓ, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சீரகம், அப்புறம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஓகே, மாவு கரைச்சிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான பேட்டரை கரைச்சி வச்சதுக்கு அப்புறம் அதில் ஏதாவது ஆட் பண்ண போகிறோமா? இல்லை, சுகர் போட்டாச்சு. போதுமா மேம்? நம்ம ஆல்ரெடி போட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மேம் அவ்வளோதான். நமக்கு அப்போ எண்ணெய் வச்சிடலாமா கடாயில்? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இது ரெண்டுத்தையும் இப்படி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடாய் வச்சிடலாம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. அதனால் மேம் இங்கே கிடைக்குதா மேம்? ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணிடுவீங்க. ஒருவேளை திடீர்னு காலி ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே தேங்காய் எண்ணெய் வாங்கணும்னா நீங்கள் எங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரிஜினல் எண்ணெய் கிடைக்குது. இப்போ நமக்கு ஹீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேம். ஆட் பண்ணலாமா தேங்காய் எண்ணெய்? எண்ணெய் ஊற்றலாமா? ஓகே, இப்போ என்ன நம்ம காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். மேம் இது நேந்திரம் பழத்தில் இன்னைக்கு பண்ணுறோம். இதே ரெசிபி இந்த பழம்பொரி வேற ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கு? ஆமாம், நேந்திரம் பழம் அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணி தேங்காய் வெல்லம் எல்லாம் போட்டு கொழுக்கட்டை மாதிரி செய்யலாம். ஓஹோ. இட்லி பாத்திரம் ஆவியில் வேக வச்சு அதுவும் பண்ணலாம். நல்லா இருக்கும். ஓ, அது ஃபுல்லாக வேக வைக்கிறது. நேந்திரப்பழம் நல்லா மேஷ் பண்ணணும். வேக வச்சு மேஷ் பண்ணலாம். இப்படி பழமாவும் மேஷ் பண்ணலாம். அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி தேங்காய் வெல்லம் போட்டு ஏலக்காய் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வேக வச்சு ஆவியில் வச்சு வேக வைக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி இருக்கும்.
நேந்திர பழத்தில் நிறைய ரெசிபி பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்டு கொடுக்கலாம். இந்த காயை நல்லா வெயில் காய வச்சு பாரெக்ஸ் பவுடர் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஓஹோ, சர்லாக் மாதிரி. ஓஹோ. ஓ, நேந்திரம் பழத்துல ஒரு நேந்திர பழம் ஃபுல்லாவே வெயில் வச்சு காய வைக்கும் 10 நாளைக்கு. அப்புறம் அது பவுடர் பண்ணும். அது குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கும். ஓ, ஃபைன். ஸோ நேந்திர பழத்தோட நன்மைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் மேம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நமக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் நமக்கு காஞ்சிடுச்சு இல்லை மேம்? சரி, ஓகே. போதுமா மேம்? சிம் பண்ணட்டுமா லைட்டா? கொஞ்சம். ஓகே, லைட் சிம் பண்றேன். ஓகே, ஓகே. போடலாமா? போடலாம் மேம். கொஞ்சம் ஃபுல்லு வைங்க. ஹைல வைக்கவா? ஓகே. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று வருத்தோம் அப்படின்னா உடனே நம்ம பிளேட்டையும் வச்சிடணும். ஏன்னா அது எனி டைம் கோல்டன் ப்ரௌனாக மாறி எடுத்து வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட அந்த நேந்திரம் பழமோட அந்த பஜ்ஜி மாதிரி தான். டேஸ்ட் வேறு. டேஸ்ட் வேறு. அது வாழைக்காய் பஜ்ஜி, இது நேந்திரம் பழத்தில் பஜ்ஜி. அது காரமாக இருக்குது, இது ஸ்வீட்டாக. ஓகே. அதாவது நம்ம வந்து இதில் சர்க்கரை போட்டிருக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட அந்த ப்ராசஸ் எல்லாம் சேம், பட் டேஸ்ட் வந்து வேறு. ஸோ நம்ம போட்ட எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதில் வந்து நம்ம போட்டிருக்கிற பீஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறுறதுக்காக அது ரெடியாக இருக்குது. அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா நமக்கு நான் சொன்ன மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அப்புறமா கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு ஸ்வீட் தான் இல்லை மேம்? ஸ்வீட்டாக சாப்பிட்றது தான். அதனால இதுக்கு நமக்கு வந்து தொட்டுக்க என்ன அதெல்லாம் நமக்கு தேவை இருக்காது. எதுவுமே தேவையில்லை. டீ கூட சாப்பிடலாம். அப்படி வச்சுக்கலாம். ஏதாவது பிவரேஜ் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். பிளாக் டீ, டீ எதுவாக இருந்தாலும் சாப்பிடலாம். ஓகே. இதுதான் இதோட கலர் இல்லை மேம்? ஓகே. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரை பாருங்க. அந்த நேந்திரம் கலர் மாறாம நம்ம வந்து ஃபைனா எடுத்து வச்சிருக்கோம். மேம் இதுதான் இதோட கலரா மேம்? நம்ம அந்த ஃபுல் கோல்டன் கலரா நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த கலர் வந்தா போதும். இந்த கலர் வந்தா வந்து இது ரெடி அப்படின்னு அர்த்தம். அண்ட் இன்னொன்று நான் மேம் கிட்ட கேட்டிருந்தேன், இந்த வாழை இலையில கொடுக்கறதா இதோட ஸ்டைலா அப்படின்னு. இந்த வாழை இலையில இப்படி சர்வ் பண்றதா இதோட அழகு இல்லை? எல்லாம் கிடையாது, நம்ம ஷோக்காக தான். மற்றபடி நம்ம அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடலாம் கூட. சாப்பிடலாம். பிளேட்ல வச்சு யூஸ்வலா டிஷ்யூ பேப்பர்ல வச்சு நம்ம ஆயிலாம் எடுப்போம். அப்படியே நம்ம அதேதான் டிஷ்யூ பேப்பர்ல வச்சுக்கலாம். சூப்பர். ஸோ எப்படியுமே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேந்திரம் பழம் பொரி இதுதான் அப்படின்னு மேம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அது நமக்கு பிளேட்ல இருக்கு. நம்ம இப்போ ரீகேப்பை விட்டா அப்படி ரீகேப்பை சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப பழமா நேந்திரம் பழத்தை எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸ்வீட்டாகவும் வேணும். ஓகே, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் பழம் ஸ்வீட்டாக வேணும். ஓகே, அப்போதான் இந்த அவுட்புட் வரும். ஓகே. ஸோ அந்த பழத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான பேட்டரை கரைச்சிக்கிட்டோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா மைதா, சர்க்கரை, மஞ்சத்தூள், ஜீரகம், கொஞ்சம் சால்ட். ஓகே. தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம். ஜீரகெல்லாம் போட்டு நல்லா அதை வந்து தண்ணி ஊற்றி எவ்வளோ நமக்கு பேட்டரா கிடைக்க முடியுமோ இதெல்லாம் டிப் ஆகிற அளவுக்கு பஜ்ஜி மாதிரி போகிற அளவுக்கு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயில நம்ம சூடு வச்சோம். அப்படியே டிப் பண்ணோம், எடுத்து போட்டோம். அவ்வளோதான். நம்ம அவ்வளோதான். ஃபைன்.